எல்லா மனிதனும் பாவிகளால் பிறந்தவர்கள் என்றும் இயேசு கிறிஸ்து பாவிகளை நீக்க உலகத்தில் வந்தார் என்றும் நாம் கடவுளுடைய வார்த்தையினால் அறிந்து கொள்கிறோம். ஒருவர் தண்ணீரினாலும் ஆவினாலும் பிறவாகவே அவரால் இறையரசுக்குள் புக முடியாது என்பதை நம்முடைய ஆண்டவர் மீட்புமானவர் உறுதிமொழி கூறியிருக்கிறார். ஆகையால் அவருடைய கட்டளைப்படி நாம் இந்த குழந்தையை மறுபிறப்பினால் கிறிஸ்தவ திருச்சபைக்குள் ஏற்றுக்கொள்கிறோம். இக்குழந்தைக்கு நம்முடைய ஆண்டவர் மீட்புமானவரை தம்முடைய தூய ஆவியாக ஈவை தந்தனை உயிர்ப்பிக்கும் விசுவாசத்தை பெற்று தெய்வ பக்தியோடு வாழ அருள் செய்வாராக. உங்கள் உள்ளங்களை கடவுளுக்கு முன் உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் அருகில் வந்து அவர்களை நோக்கி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரம் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா நாட்களையும் சீடராகுங்கள். தந்தை, மைந்தர், தூய ஆவியரின் திருப்பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதிகள். இதோ காலம் முடியும் மட்டும் எல்லா நாட்களையும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆண்டவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து வாக்குறுதி நம்பி நாம் இப்பொழுது குழந்தை ஞானஸ்தானத்தின் மூலமாக குறிப்பமாக நாம் இந்த குழந்தைக்காக செய்யும் மன்றாட்டுக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சரி செய்யப்படுவாராக. ஆமென். குழந்தையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வீட்டை தமக்கு சொந்தமாக அடையாளமாக இப்பசத்த சிலுவை கொடியை நெற்றியிலும் ஒரு மாறுதல் ஏற்றுக்கொள்வாயாக. இதற்கு ஒரு நித்திய பராபரம் கத்தருமானவர் உன்னை இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரவழைத்து இவை வல்லமையிலிருந்து எல்லா பொருளாதாரத்தை காப்பாற்றி தமது அருளால் ஒளியுள்ள பரிசுத்த ஒரு விசத்தில் பங்குகொள்ளாகி தமது சத்தியத்தில் பயன்படுத்துதல் இப்போதும் எப்போதும் நினைத்திருக்கும்படி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, மறுபிறப்பை கொடுத்தாகிய திருமுழுக்கு அதனால் உண்டாவது உங்களுடைய அருளை இந்த குழந்தைக்கு அழைக்கும்படி நாங்கள் உங்களிடம் தெரிந்து கேட்கிறோம். கடவுளை, இக்குழந்தையை ஏற்றுக்கொள்ளும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் என்று இறைவா நீங்கள் சொன்னீரே. எனவே இந்த குழந்தைக்கு உங்களுடைய ஈவை தந்து இவர்களுக்கு தலைவை தந்து இந்த குழந்தை இறை குலத்தின் நினைத்த ஆசீர்வாதத்தை நீர் வாக்களித்த அருளாட்சியை அடைவதற்கு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருள் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். தூயமாக்கிய தூய்மை மாறுதலான நற்செய்தியை கேட்போமாக. சிறு பிள்ளைகளை இயேசு தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்களை சிலர் கொண்டு வந்தனர். சீடரும் அவர்களை அதட்டினர். இயேசு அதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி தவிரக்கூடியது. இறையாட்சியை சிறு பிள்ளைகளை கூட ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு உட்பட மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கையை அவர் மீது வைத்து ஆசை வழங்கினார். அந்த ஆசீர்வாதத்தை இந்த குழந்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அருள் செய்வாராக. உட்படுதலையும் புறப்படுதலையும் இது முதற்கொண்டு எங்கள் மாசுகளுக்கு காப்பாராக. இப்பொழுது ஞானஸ்தானம் பெறுவது சாதாரணமான நமது விசுவாச அறிக்கையை நாம் எடுத்து அப்போஸ்தல விசுவாச அறிக்கை வாயிலாக பயப்பட்டு அறிக்கை செய்வோமாக. வானத்தை பூமி
நாம் அறிக்கை செய்த விசுவாசத்திலே ஆண்டவருடைய வரையில் மட்டும் நாம் இருக்கிறேன். ஆவியானவர்தாமே நம்மை தொடர்ந்து பலப்படுத்தி வழிநடத்தி காப்பாராக. ஆமென். அமர்வோம். உடைய குழந்தை பொருட்டு வாக்கு கொடுத்த உபதேசம் உங்களை கேட்கிறேன். இந்த குழந்தை விசுவாச அடிப்படையில் ஞானஸ்தானம் பெற வேண்டியதுதான். இந்த குழந்தை விசுவாசியுடைய செயல்களையும் ஒரு சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் விட்டுவிடவும் கிறிஸ்தவ விசுவாசத்தை ஏற்ற போதனை பெற்று அதை நினைவிருக்கவும் நீங்கள் உங்களால் மட்டும் முயற்சி உதவி செய்ய வாக்கு கொடுக்கிறார். இந்த குழந்தைக்கு வேண்டிய பெயர் என்ன? ஜெனிதா அகனா. நாம் உன்னை தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயரின் நாமத்தினாலே உனக்கு திருமுழுக்கு செய்து வைக்கிறேன். எல்லாம் நல்ல கடவுளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவானவர் தண்ணீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இப்பொழுது உன்னை மறுபடியும் பிறப்பித்து உன் பாவத்தை எல்லாம் மன்னித்தாரே. இந்த இலவசமான அருளால் நீ என்றென்றும் உள்ள மெய்வாழ்வை அடையபடி உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நம் அனைவரும் ஆண்டவருக்கு ஜெபம் செய்வோமாக. எல்லாம் உள்ள இருக்கும் உள்ள கடவுளே, திருச்சபை கிருபையை காப்பாற்ற வளர்த்துவதை கேட்டதாகிய பராமரனை தேவரின் குழந்தையும் ஒரு ஞானஸ்தானத்தின் மூலமாக திருச்சபை சேர்த்து இந்த பிள்ளையாளர்களுக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை தலைவராக இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்கு வாழ இதை பசுத்தாமியாளர்களால் நடத்தியவர்கள் விசுவாசம் உலக மாமிசம் என்ற எதிர்களை நின்று போராடி அவற்றை வேற்றி ஏற்றுமுள்ள மெய் வாழ்வை பிரதமை செய்கிறார்கள். ஞானஸ்தானம் பெற்ற நாங்கள் இவ்வாறே வாழ்ந்து கடைசி வாக்களித்த பார்க்க சொல்றதை எல்லா பசுத்த வாழ்வோடு பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் அதை வேண்டிக் கொடுக்கிறோம். சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுடன் கண்மானவர்களே, நாம் உள்ள கடவுள் இந்த குழந்தை ஞானஸ்தானத்தில் சாட்சிகள் கூறிவதற்கு எல்லாரும் பார்க்க இதை பெற்றோரும் ஞானம் பெற்றோருமாக நீங்களும் எல்லாம் உள்ள கடவுளுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இக்குழந்தைகளை செய்வதெல்லாம் கடவுளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே செய்வதமாக இருக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டளை யாவற்றையும் கைக்கொள்வதற்கு இந்த குழந்தை சிறு வயதிலே பழக்கி தக்க காலத்தில் திடப்படுத்தல் செய்யப்பட ஆவண செய்வீர்களாக. இக்குழந்தை இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தில் முடிவு மட்டுமே தெரிவித்து மெய்யான திராட்சை செடியாகிய அவரை பொடி போல் பொருந்தி மிகுதியான கனிகளை கொடுத்து தன்னுடைய மகிழ்வுகளை செய்வர்களாக திருச்சபையில் பொது வாழ்க்கை உதவியாக இருக்கிறீர்களாக. ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடு கிடப்பதாக. ஆமென். மீண்டுமாக 147வது கீர்த்தனைக்காரர் உன்னதமானவனின் கீழ் மலையில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்ற 147வது கீர்த்தனை பாடல். இந்த பாடல் பாடுகின்ற போது ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் நீங்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி காணிக்கை செலுத்த விரும்புகிறவர்கள் முன்பாக வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.